என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து மரத்துக்கு மாநாடு நடத்துறாரு, மலைக்கு மாநாடு நடத்துறாரு, கடலுக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு, மண்ணுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, ஒரு ஆட்டுக்கு நடத்த சொல்லுங்க, கோழிக்கு நடத்த சொல்லுங்க. என்னடா இவர் லூசுத்தனமா நடத்திருக்காரு, மனுஷனுக்கு மாநாடு நடத்த சொல்லுங்கய்யா அப்படின்னு அப்படியே சூப்பரா சொற்பொழிவை ஆற்றியிருந்தார்கள். அந்த சகோதரர்களுக்கு நம்ம இதெல்லாம் புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. நான் இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ்றதுக்கு சாப்பாட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சோறு தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். தண்ணி குடிச்சாதான் என்னால் உயிர் வாழ முடியும். காற்றை சுவாசிச்சாதான், நல்ல காற்றை சுவாசிச்சாதான் என்னால் உயிர் வாழ முடியும். புகமூட்டமான காற்றை சுவாசிச்சா எனக்கு மூக்கு அடைச்சிக்கும், செத்து போயிடுவேன். சாதாரண மனிதன் நம்ம, அந்த அறிவாளிகள் மாதிரிப்பட்ட ஆட்கள் கிடையாது இல்ல. ஸோ அதனால எனக்கு இந்த மண்ணுக்கு மாநாடு, மாட்டுக்கு மாநாடு, அதை பத்தின விழிப்புணர்வு எனக்கு தேவையானதா இருக்கு. ஆனா இவர்களுக்கு தேவையானதா இல்லை. இவர்களுக்கு இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாநாடுகள் எல்லாமே இப்போ வாழக்கூடிய மனுஷனுக்காகத்தான் நடத்தக்கூடிய மாநாடு எல்லாமே மனுஷனுக்காகத்தான் நடத்தப்படுறது. புரியல, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப மரத்தை வெட்டுறோம், மறுபடியும் வளர்த்தாதான் நமக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நல்ல காற்று கிடைக்கும், தண்ணி கிடைக்கும். தண்ணி சுத்திகரிப்பு நல்லா இருக்கணும், தண்ணியில அதிக அளவு கழிவு சேரக்கூடாது, தண்ணீரை பாதுகாக்கணும், தண்ணீரை சேமிக்குங்கிறது முக்கியமான விஷயம். கடலை அழிச்சோம்னா நாளைக்கு நல்ல உணவு கிடைக்காது. கடல் போச்சுன்னா சுற்றுச்சூழல் மொத்தமா அழிஞ்சு போறோம், வாழறதுக்கான இடமே இருக்காது. மழை அழிஞ்சுன்னா, மழை அழிஞ்சு போச்சுன்னா மழையே பெய்யாது, விவசாயம் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இதைத்தான் அந்த மனுஷன் தன்னுடைய உயிரை உருக்கி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்க என்னன்னா, இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு அசால்ட்டா சிரிச்சுட்டு போறாங்க. இதெல்லாம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம எப்படி வாழுவோங்கிறத கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா? அப்போ அந்த அதிமேதாவிகள் வந்து எதை சாப்பிட்டு வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியல, எதை குடிச்சு வாழ்றாங்கன்னு நமக்கு தெரியல. நாளைக்கு இதெல்லாம் இல்லைன்னா என்ன செய்வோம்? இதெல்லாம் இல்லாம போகும், அதுக்கான விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது புரியல. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாநாடுகளைங்கிறது கூட இதுகளுக்கு புரியல. இந்த மாதிரி அதிமேதாவிகள்ட்ட நம்ம எதை போட்டு பேசுறதுக்கு? இவரும் கத்தி கத்தி எப்படி புரிய வைக்க போறாருன்னு தெரியல. நாளைக்கு தண்ணி இல்லாம வறண்ட பாலைவனமா கிடக்கும்டாங்கிறது கூட இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி புரிய வைக்க போறோம்னு தெரியல. டன்.